இந்த மாந்தி ஜாதகத்துல லக்கணத்துக்கு 2, 4, 7, 8, 12 வீடுகளில் இருந்தால் ஜாதகர் வீட்டில் கண்டிப்பா துர்மரணம் நடந்திருக்குன்னு சொல்லிடலாம். மாந்தி எந்த லக்கணத்துல அந்த லக்கணத்துலதான் சுபகாரியம் செய்யணும்னு சில பேர் சொன்னாங்கன்னா அதை செஞ்சிடாதீங்க. மத்தியானம் 10:30 to 12, அந்த பக்கம் 12 to 1:30, இந்த நேரத்தை உச்சி காலம்னு சொல்லுவோம். இதுல சரியா 12 மணின்றது உச்சி காலம், அதை பித்ரு காலம்னு சொல்லுவோம். இப்ப மாலையில சந்தி வேலைன்னு சொல்லுவோம். சாயங்காலம் 4:30 to 6, அதுல நித்திய பிரதோஷ காலம் 4:30 to 6 வரும். அதுக்கப்புறம் ராத்திரியில அசுர காலம்னு பேரு. இந்த முனியாண்டி, கருப்பசாமி, காளி, இந்த மாதிரி உக்குர தேவதைகளுக்கெல்லாம் ராத்திரியில தான் இந்த கரகம் எடுக்கிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுவாங்க. சனி லக்னத்துக்கு பாதியா இருந்து, கடக லக்கணத்துக்கு சனி 7 குடையவனும் அவன் தான், 8 குடைய பாவியா அவன் தான். சிம்ம லக்கணத்துக்கு 6 குடைய பாவியா அவன் தான், 7 குடைய சுபரும் அவன் தான். களத்திரஸ்தானாதிபதியும் அவன் தான், பாவியும் அவன் தான். சனிதான் 2 வீட்டுக்கும் அதிபதி. அப்போ கடக சிம்ம லக்கணத்துக்கு 7ஆம் வீட்டுல மாந்தி நின்றுச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி திருமணம் நடந்துச்சுன்னா, கடக லக்கணம் சிம்ம லக்கணத்துக்கு உண்டான ஒரு பெண்ணுக்கு கணவனா வர்றவரோ இல்ல கணவனுக்கு பெண்ணா வர்றவங்களோ ஒரு நீச்ச திருமணமா தான் அது இருக்கும். நீச்ச குலத்தில் திருமணம். குலம்ன்றத நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா, ஒரு கெட்டவராத்தான் இருப்பாரு. இப்ப ஒரு பொண்ணு கடக லக்கணத்துல பிறந்திருக்குன்னா, அந்த மாந்தி அதுக்கு 7ல இருக்குன்னு சொன்னா, அந்த வரக்கூடிய கணவர் கெட்டவராத்தான் இருப்பாரு. கண்டிப்பா அந்த பொண்ணோட மனநிலைக்கு அவர் ஒத்து வர மாட்டார். அது ஊரே உலகத்துக்கே அவர் நல்ல பேர் வாங்கினாலும் வீட்டுல அந்த மனைவிட்ட அவர் கெட்ட பேர் வாங்கிட்டு தான் இருப்பாரு. அதே மாதிரி அந்த கணவருக்கு கடக லக்கணம் சிம்ம லக்கணமா இருக்குன்னு வச்சுங்க, ஏதோ ஒண்ணு அவருக்கு 7ஆம் இடத்துல அந்த மாந்தி இருந்து சனியோட சேர்ந்து இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்படி அவர் லவ் மேரேஜோ அல்லது ஏதோ ஒரு அரேஞ்சர் மேரேஜ் கூட பண்ணாலுமே விருப்பமாத்தான் கல்யாணம் பண்ணுவாரு. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் தான் தெரியும் இந்த பெண் கெட்டவன், நீச்ச குலமாயிரும். அதாவது ஒண்ணு ஜாதி வேறையா இருக்கும். அந்த உயர் ஜாதி தாழ்ந்த ஜாதின்னுலாம் பேசுறாங்கல்ல, அதுல இந்த மாதிரி இருக்கும்னு எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த இடத்துல நீசம்னா டிஸ்டன்ட் ரிலேஷன்ஷிப்பா இருக்கும். அதனால அவங்கள தெரியாது. நெருங்கி திருமணம் பண்ண பிறகுதான் தெரியும், ஆஹா இது மோசம் போயிட்டோமே அப்படின்னு. அந்த மாதிரி சில விஷயங்கள் உண்டு. அதே மாதிரி பெண் ஜாதகத்துல 8ஆம் இடத்துல ராகு, இல்லைன்னா கேது, இல்லைன்னா சூரியன், இல்லைன்னா செவ்வாய், இல்லைன்னா சனி, இதுல ஏதாவது ஒண்ணு இருந்தாலும் சரி, இல்ல சூரியன் சனி செவ்வாய், சூரியன் செவ்வாய், அதாவது சூரியனும் செவ்வாயும் இருக்கிறது கூட ஒரு பாட்டு அடிக்கடி சொல்லியிருப்பேன். இடு செவ்வாய் கதிர் கூடி எங்கே நின்றாலும் இவளும் இளமையில் அமங்கலையேன். அந்த பெரும்பாலும் ருது ஜாதகத்துல இப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப ஜாக்கிரதையா அந்த மாப்பிள்ளைய பார்க்கணும். அந்த பெண் விதவையாகக்கூடிய, இளமையிலே விதவையாகக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு சாஸ்திரத்துல. இதெல்லாம் அனுபவத்துல சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைங்க, எனக்கெல்லாம் இல்லைங்கன்னு. இப்போ மூல நட்சத்திரத்துல பிறந்த நான் தான் கல்யாணம் பண்ணேன், எங்க மாமனார் எனக்கு இப்போ கல்யாணம் ஆகி 50 வருஷம் ஆச்சு, எங்க மாமனார் இன்னும் இருக்காரு, எங்க மாமியார் போய் சேர்ந்துட்டாங்க. அப்ப ஆயுள நட்சத்திரமாங்க, இல்லைங்க எனக்கு மூல நட்சத்திரங்க, நான் வரும்போது தான் மாமனார் செத்து போயிடுவாருனாங்க, மாமனார் நல்லா தான் இருக்காருன்னு சொல்லக்கூடிய இதுவும் உண்டு. அப்ப அந்த விதிவிலக்குக்கான காரணம் என்னன்னு ஆராயணும். மொட்டையா சுக்கர திசைன்னா அவருக்கு என்னங்க சூப்பர், சுக்கர திசையில தான் பொண்டாட்டி போன்ற எல்லாத்தையும் இழந்து போய் தெருவில் நிற்பான். இல்ல அந்த பொண்ணு டைவர்ஸ் வாங்கியிருக்கும், இந்த மாதிரி ஆயிடும். அதே மாதிரி அவருக்கு என்னங்க இது ஆயுள நட்சத்திரங்க, மாமியாருக்கு ஆகாதுன்னாங்க, மாமியார் கல்லு கணக்கிட்டா இருக்கும், மாமனார் போய் சேர்ந்திருப்பாரு. அதே மாதிரி விசாக நட்சத்திரம் இருந்தா போற வீட்டுல குழந்தை, அதெல்லாம் பொண்ணுக்கு தான் வச்சிருப்பான் பூரா. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் பஞ்சாங்கங்கள்ல இந்த நட்சத்திரம்னு பொதுவா போடுறாங்க.
முன்னாடி அப்படிலாம் கிடையாது. முன்னாடி பெண்ணுக்கு தான் எல்லாம் பார்க்கறது, பெண்ணுக்கு தான் இப்படி பார்ப்பாங்க. அது இப்ப கொஞ்சம் மாறி இருக்கு. அதாவது அது மாறினாலும் மாறாட்டாலும் அதுதாங்க உண்மை. ஆனா என்ன ரீசன்றது தான் அங்க இருக்கிற விஷயம். அதை சொல்றதுக்கு இவங்களுக்கு வழி தெரியல. உடனே அதனால இது மாறிடுச்சு, விதியை மாத்திட்டோம், காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாத்திட்டோம்னா, காலத்துக்கு ஏற்ற மாதிரி சாப்பிட்றதெல்லாம் மாறல. நீங்க ஃபாஸ்ட் ஃபுட் வாங்கி சாப்பிட்டாலும் வாய் வழியா தானே சாப்பிட்றோம், அம்மாவா அம்மான்னு தானே கூப்பிடுறோம். அந்த மாதிரி சில விஷயங்கள் மாறாத விஷயங்கள் இருக்குது. நம்ம கல்ச்சருக்கு உண்டான விஷயங்கள் மாறாது, மாற்றவும் கூடாது. அதுதாங்க நமக்கு பெருமையே. நம்ம கல்ச்சரை மாத்தினோம்னா நம்ம நாடு நாசமா போயிருங்க, ஒன்னுத்துக்குமே உபயோகப்படாது. நம்ம நாட்டோட பெருமையை, அந்தந்த நாட்டுக்கு பெருமை, நான் சொல்றது நம்ம நாடை மட்டும் இல்ல, உலகத்துல ஒவ்வொரு நாட்டுக்கு ஒரு கலாச்சாரம் இருக்கு. அதை பார்க்கறதுக்கு தான், வேடிக்கை பார்க்கறதுக்கு இங்க இருந்து அங்க போறேன் மனுஷன். அந்த நாட்டுல அப்படி இருக்கு, இந்த நாட்டுல அப்படி இருக்குன்னு வந்து பெருமை பேசுறான்ல, என் நாட்டுல அது இல்லைன்னு சொல்றான்ல. அப்ப அது அப்படி இருக்க போய் தான் அதை சொல்றோம். அப்ப நம்ம நாட்டுல ஒரு பெருமை ஒண்ணு இருக்குன்னு அங்க போய் பேசுறேன். இவனுக்கு அது பிடிக்க, இக்கரைக்கு அக்கறை பச்சை, அவ்வளவுதான் விஷயம்.